இஸ்ரேல் ஈரானை தாக்கியிருக்கு. ஈரான் ஈராக் பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். யாசிடீஸ்ன்ற மக்கள் அங்கே ஜெனோசைட் பண்ணப்பட்டாங்கன்னு சொன்னோம். இப்போ இஸ்ரேலுக்கு இது கையில் எடுக்குது. இஸ்ரேல்ன்றவங்க யாரு? அவங்களும் முருகனோட மக்கள் தான். ஆனால் முருகன் மக்கள் தான் அது வேற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து லூசிஃபர் இருக்கார்ல, லூசிஃபர் வணங்கக்கூடிய ஒரு கும்பல். லூசிஃபருக்கும் மார்னிங் ஸ்டார், அவங்களுக்கும் ஸ்டார் தான் தேவை. கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு முருக பக்தர்கள் தான். ஆனால் பாயிண்ட் வேறன்னு வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் ரைசிங் லைன் தான் வைப்பாங்களா அந்த இடத்துல. சிங்கம் மறுபடி திரும்புதம்மா, உனக்கு தெரியுதா? சிங்கம் வரப்போகுது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அண்ணன் வரப்போறாரு, சிங்கம் வரப்போகுதுன்னு சொன்னோம். சிங்க லஜ்ஜை தாங்கின முக்கியமான ஒரு டிக்கெட்டு ரைஸ் ஆக போகுது. அதாவது டாப்புக்கு வரப்போறாங்க. அவன் வரணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அழிவு நடக்கும், மிகப்பெரிய மனித பலி நடக்கும். அதுக்கு உலக நாடுகள் வேர்ல்டு வார்க்குள்ள வரணும். பல போர்படை இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான் வந்திருக்காடே. அது வரணும்னா எவனாவது அடிச்சு சண்டையை போட்டு வா நீ வேணா சண்டைக்கு வாடான்னு வேணா இழுக்கணும். அந்த வேலையை பார்க்கறது ஈரானும் இஸ்ரேலும் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யாவும் பண்ணி பார்த்தாங்க, எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. மக்கள் உஷாராயிட்டாங்க, நோ வாருன்ட்டாங்க. இப்போ இவங்க ஒரு புது கதையை உருவாக்குறாங்க. அணு இது இருக்குல்ல, அணு உலை, இந்த மாதிரி அணு விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல அவங்க தாக்குதல் நடத்திருக்கான்றப்போ நியூக்ளியர் பிளான்ட்னு வச்சுக்கோம். நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா ஈரான் ஈராக்கு மட்டும்தான் அணு உலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அணு ஆயுதம் கண்டுபிடிக்கக்கூடிய இடம், அது அணு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிக்க. அணுனாலே ரொம்ப டேஞ்சரு. பார்க்கறதுக்கான குட்டியாக இருக்கும், கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுன்னு இல்லை, அது மாதிரி பெரிய விஷயம். அது அங்கே மட்டும்தான் ரிசர்ச் பண்ணப்படுதா, இல்லை அங்கே மட்டும்தான் அணு சம்மந்தப்பட்ட ஒரு உலைகள்லாம் இருக்குமா? எனக்கு புரியல. எல்லா நாடுகள்லையும் இருக்குது. நம்ம ஊர்லேயே 11 இருக்குல்ல. ஸோ இப்படிலாம் எல்லா இடங்களையும் இருக்குது. இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஈரான் இஸ்ரேல் இவங்க பஞ்சாயத்தில் என்னதான் நடக்குது, இதை என்னதான் பண்ண போறாங்க, இவங்க எதுக்கு சண்டை வர்றாங்க, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Moments ago, Israel launched Operation Rising Lion, a targeted military operation to roll back the Iranian threat to Israel's very survival. This operation will continue for as many days as it takes to remove this threat. For decades, the tyrants of Tehran have brazenly, openly called for Israel's destruction. ஈரான் தாக்குதலில் முப்படை தளபதினா என்னடா முப்படை தளபதி? இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு பிபின் ராவத்தா, தமிழ்நாட்டில் ஊட்டியா கொடைக்கானலோ, ஹெலிகாப்டரில் ஒருத்தர் முப்படை தளபதி தானே அவர்? எனக்கு சரியா தெரியல. அது மக்கள் கூட அந்த வீடியோ வந்து செல்ஃபோனில் எடுத்துட்டாங்கன்றனால அது ஓகே, அந்த விஷயம் மறந்து வச்சு ஞாபகப்படுத்து. ஸோ பிபின் ராவத்தும் முப்படை தளபதி தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் ஞாபகம் மருது எனக்கு. ஸோ யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். பிபின் ராவத்துன்ற ஒரு இறந்தார்ல ஃப்ளைட் கிராஷில், அவர் வந்து முப்படை தளபதின்னு எனக்கு ஒரு ஞாபகம். அது உண்மையாக இல்லை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இங்கே ஈரானோட முப்படை தளபதியும் மர்கியாசாலா பண்ணியிருக்காங்க. முப்படையோட தளபதி அடிச்சிருக்காங்க அப்படின்னா வாருக்கு டிக்ளேர் பண்ண மாதிரி. பல போர்படை இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான் வந்திருக்காடே. அணு அமைப்புகள் மீது தாக்குதல் நடக்குது அப்படின்னா, பிளாஸ்ட் ஆச்சுன்னா அந்த ஏரியா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இவங்க ஒரு நாட்டில் இருக்க ஒரு மனுஷங்க தானான்னு எனக்கு தெரியல. இவங்க சண்டை போடணும்னா அதிகாரத்தோட சண்டை போடும். ஒரு பிளெயின் கிரவுண்டை ரெடி பண்ணுங்க, அந்த கிரவுண்ட் உங்களோட ஆர்மியும் கொண்டு வந்திருக்கு, அவங்க யாருமே கண்டு வந்து சண்டை விட்டு சாவுங்க. எதுக்குடா ஊருக்குள்ளே வந்து சண்டை விட்டுக்கிறீங்க? என்னடா இது போர் முறைகள்? எனக்கு உண்மையிலே புரியல. எதுக்கு தான் முருகனும் சிவனும் அந்த பாதாரியாக அடிச்சுக்கிட்டு உங்களுக்குலாம் போர் முறையை சொல்லி கொடுத்தாங்க, அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு அடிக்கிறீங்க? அதுதான் ஒரு சிவனும் முருகனும் இருந்தாலும் சரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க. இவங்க அடிக்கிறனால என்ன நடக்கும்? ஈரான்றது வந்து எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. அதாவது உலக நாடுகளுக்கு எண்ணெய், கச்சா எண்ணெய்ன்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது நம்மளுடைய யூஸ் பண்ணுற பெட்ரோலு, டீசல், எண்ணெய் பொருட்கள், நம்ம வாங்குகிற எண்ணெய்கள், இது எல்லாமே அதோட ஆடடு தான். இப்போ அங்கே அடிக்கிறான் அப்படின்னா பொருளாதாரம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா எண்ணெய் விலை 15% கிட்ட ஏறிடுச்சு. 15%, 2-3% தான், 15% ஏறிடுச்சு. உடனே இம்பேக்ட் ஆகாது, லேட்டாக தான் நமக்கு இம்பேக்ட் ஆகும். ஆனால் இப்போ 10% 15% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பெட்ரோல் விலை கூட ஆரம்பிக்கும். பெட்ரோல் விலை கூட ஆரம்பிச்சுன்னா என்ன? காய்கறி விலை கூட ஆரம்பிக்கும். வீட்டில் சோறு திங்கிறீங்க இல்லை, 100 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு சோறாக்கிட்டு இருந்த, குழம்பு வச்சுட்டு இருந்த ஒரு குடும்பம் 200 ரூபாய்க்கு வைக்கிற அளவுக்கு ஆகும். பொருளாதாரம் மேலே ஏறிட்டு இருக்கு. ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வார்னிங் கொடுக்குறாரு.
நீங்கள் பண்ணுறது என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதனால பெரிய உலகளாவிய மிகப்பெரிய பொருளாதார ப்ராப்ளம் வரப்போகுதுடா, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குடான்னு சொல்லி ஒரு வார்னிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வார்னிங் நிறைய தடவை நடந்துருச்சு. அதாவது இது என்னமோ இவங்களுக்கு தெரியாத மாதிரியும், இப்படி நீங்கள் பண்ணுறதுனால இப்படி ஒன்று நடந்துற மாதிரியும், எச்சரிக்கிற மாதிரியும் இவங்க பேசிக்கிறாங்க. எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் சேஃப்டி பண்ணிட்டு நீங்கள் எங்கே முதலீடு போனால் எப்படி எஸ்கேப் ஆகணுன்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை சேஃப்டி பண்ணிக்கிட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறீங்க. ஒன்றும் தெரியாது எங்கள் மாதிரி மக்கள், பாவப்பட்ட மக்கள் தான் அடிவிட்டு சாக போகிறாங்கன்றது நல்லாவே தெரியும். பொருளாதார வீழ்ச்சி விழுந்துச்சுன்னா எந்த பணக்காரனும் தெருவில் வந்து நிற்க போகிறதில்ல, எந்த பில்லியனரும் ரோட்டில் வந்து அம்மா தாயா நிற்க போகிறதில்ல. ஏற்கனவே ரோட்டில் இருக்க வேணா சவக்குழியிலே படுக்க போகிறேன். அதுக்கான வேலைகள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா பொருளாதாரம் சம்பிக்க போகும்போது கண்டிப்பாக பிரச்சனை உருவாகும், கிளர்ச்சி உருவாகும். ஏன்னா பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அன்றாடங்காட்சிகள், இந்த அன்றாடங்காட்சிகள் தான் ஏகப்பட்ட மக்களாக இருப்பாங்க எல்லா நாட்டிலையுமே. ஏன்னா ஒரு நாடுன்னு இருக்குன்னா ஒரு நாட்டில் எல்லாருமே பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க, மிடில் கிளாஸ் தான் அதிகம். ஒரு ஒட்டுமொத்த நாடையை தூக்கி சுமக்கிறது அந்த ₹1 ஷாம்பு தான். யார் ஒருத்தவங்க கடையில் போய் ₹1 ஷாம்பு வாங்கி குளிக்கிறாங்களோ அவங்க தான் ஒட்டுமொத்த நாட்டையும் தூக்கி பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ தூக்கி பிடிக்கிறவங்களுக்குலாம் ப்ராப்ளம் வரும். அவங்கெல்லாம் இப்போ என்ன ஆவாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா என்ன ஆவாங்க, ஓரளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க, அதை மீதி வேலையில் போராடுவாங்க. கடைசியில் என்ன நடக்கும், கிளர்ச்சி உருவாகும். இப்போ அமெரிக்காவில் நாட்டை விட்டு வெளியே போகலான்னு சொன்னக்கு ஒரு கிளர்ச்சி உருவாச்சா, அதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சோத்துக்கே வழி இல்லைனா போங்கடா இனிமேல் பார்த்துக்கொண்டான்னு சொல்லி அதிகார ஒருத்தர் முட்டி மோதுவானா மாட்டானா. ஸோ அப்போ என்ன நடக்கும், உள்நாட்டுக்குள்ளேயே பயங்கரமான ஒரு இது நடக்கும். அப்போ வேர்ல்டு வார் இதோட டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், சர்வாதிகார போக்க அந்த நாட்டு அதிகாரிகள் எடுப்பாங்க. எங்களுக்கு வெளிநாட்டோட மிகப்பெரிய உங்கள் பஞ்சாயத்தை அப்புறம் பார்ப்போம், ஒரு நாட்டுக்கே அச்சுறுத்தலான விஷயமா இருக்குது, அதை காரணமாக வச்சு சொந்த நாட்டு மக்களையே போட்டு மிதித்து நசுக்குவாங்க. எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது, உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஏதாவது எதிர்த்து போராடினீங்கன்னு வச்சுக்கோங்க போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லி மிரட்டி வச்சுருவாங்க. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய், உலகப்போர் வந்த மாதிரி இருக்கும், நாட்டு மக்களை டிவால் ஆக்கின மாதிரி இருக்கும், பொருளாதார வீழ்ச்சி விழப்போகுது. அதை விழுந்துருச்சுன்னா மக்கள் அடிபடுவாங்க, அடிபட்டால் பிரச்சனை உருவாகும், பிரச்சனை உருவாக்குன்னா வேர்ல்டு வார் வந்துடும், வேர்ல்டு வார் வந்து மக்களை போட்டு தள்ளலாம். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கான எல்லா பிளானும் ப்ராப்பராக போயிட்டு இருக்கு. இதை சொன்னால் கான்ஸ்பிரசி தெரியுன்ற சொல்ல வேண்டியது தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். சிரிக்கிறவன் கீழே கமெண்ட் வந்து ஏதாவது சொல்லாத அப்புறம் உருட்டு ப்ரோன்னு சொல்கிறவங்க, ஓ உங்களை காப்பாற்றுறதுக்கு விஜய் வராப்புல, அண்ணன் வருவார், சூர்யா வருவாப்புல, விஜய் வருவார், ரஜினி வருவார், கமல் வருவார், உங்கள் அப்பா காப்பாற்றுவார், சின்னவர் காப்பாற்றுவார், போய் காலில் விழுந்தடா. திருந்த போகிறது இல்லை, நீ சாக போகிறது உறுதி. இப்படியே முட்டாத்தனமாக இருந்துட்டு இருக்க மக்களுடைய நிலைமையை இலங்கை மக்கள் ஞாபகம் வச்சுக்க. இலங்கை மக்களுடைய நிலை தான் உனக்கும். முள்ளி வாய்க்கால் மறந்தவன் முள்ளி வாய்க்காலே படுத்து கிடப்பேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன்னா ஜாயின்ற பட்டன் போடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சாட்லாம் பண்ணுங்க, எஸ்என்ட் சம்பளம் தட்டி விடுங்க. விழிச்சிக்க பழச்சிக்க. நம்மளால சொல்ல முடிஞ்சது அவ்வளோதான்ப்பா. தெரிஞ்சதை சொல்கிறேன், கேட்டா கேளு, கேட்காட்டினா போ. அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பலர்மோ, இனிமே இது வெறும் ஹைஸ்ட் இல்ல, இது நம்மளோட போராட்டம், நமக்கு எதிரான போர். ஆயுதங்களை தயார் பண்ண. Professor, it was an honor to serve under you, sir. ஒத்த சுட்டு தள்ளுங்கடா எல்லாரையும்.